Hi friends, welcome to Vishnu CS Setnet Education channel. UGC NET, JRF, Tamil Nadu Set Exam, PGTRB CS, GATE Exam, TRB Polytechnic, Computer Science Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். டிஎன் செட்டு 2016 ஃபஸ்ட்டு யூனிட் டிஸ்க்ரீட் செட்டு கொஷின்ஸ், ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ்க்கு முன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஷின் செட்டு கொஷின்ஸ் தான். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் பேசிக் கான்செப்டில் நம்ம தரவாக இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு BDEF, B ஈக்குவல் டு CDGH, C ஈக்குவல் டு EFGH, 3 செட்டு கொடுத்துருக்காங்க ABC. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் B மைனஸ் C. B மைனஸ் C அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டு B நாட் இன் C. அதாவது இது ரெண்டுக்கு என்ன காமனாக இருக்குது? பிலேயும் சிலேயும் B மைனஸ் C அப்படின்னா இப்போ பிக்கும் சிக்கும் மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பிலேயும் சிலேயும் காமனாக இருக்கிறது இது ரெண்டும். இப்போ இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடணும், விட்டுறணும். B நாட் இன் C, பியில் இருக்கிறது சியில் இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்குது? சியும் டியும். சியும் டியும் பியில் மட்டும் இருக்குது, சியில் இல்லை. ஓகேவா? அப்போ ஆன்சர் B மைனஸ் C அப்படின்னா ஆன்சர் C, D. டீச்சர்ஸ் ஓகேவா? பியில் இருக்கும் ஆனால் நாட் இன் C. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வரக்கூடாது ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு A மைனஸ் B. A மைனஸ் B அப்படின்னா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறது என்ன? அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏல மட்டும் இருக்கிறது என்ன? அதுதான் ஆன்சர். இப்போ ஏல வந்து BDEF இருக்குது, பியில் CDGH இருக்குது. இப்போ டி ஏலையும் பிலையும் டி காமனாக இருக்குது. இப்போ ஏல உள்ளது நாட் இன் பி, பியில் இல்லாமல் என்ன இருக்குது? BEF. அப்போ ஆன்சர் BEF. இதுதான் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு நெட்டு கொஷின். ஏ செட்டு கொடுத்துருக்காங்க, பி செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி, இதுக்கு டெல்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா A டெல்டா B ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் B மைனஸ் A. A ஈக்குவல் டு A கமா B கமா C கமா D. B ஈக்குவல் டு B கமா D கமா F கமா G. ஃபஸ்ட்டு A மைனஸ் B கண்டுபிடிச்சிடும். A மைனஸ் B, A மைனஸ் B அப்படின்னா இந்த இடத்துல காமனாக ரெண்டுலேயும் இருக்கிறது BD, பியும் டியும் காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆன்சரில் வராது. அப்போ இந்த இடத்துல ஏல இருக்கணும், பட் நாட் இன் B, அதுதான் A மைனஸ் B. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஏயும் சியும். ஏயும் சியும் தான் ஏல மட்டும் இருக்குது, பியில் இல்லை. இதுதான் A மைனஸ் B. காமனாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடணும். ஏல இருக்கணும் ஆனால் அந்த டேர்ம் பியில் இருக்கக்கூடாது, நாட் இன் B, அதுதான் A மைனஸ் B. நெக்ஸ்ட்டு B மைனஸ் A. B மைனஸ் A. இப்போ பிலையும் ஏலையும் என்ன காமனாக இருக்குது? BD காமனாக இருக்குது. ஓகேவா? இப்போ B மைனஸ் A தான். அப்போ பியில் எஃப்பும் ஜியும் இருக்குது. இது ரெண்டும் ஏல இல்லை, நாட் இன் A. பியில் எஃப்பும் ஜியும் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு டேர்மும் ஏல இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர், F கமா G. நெக்ஸ்ட்டு டெல்டானா என்ன ஃபார்முலா? A மைனஸ் B யூனியன் B மைனஸ் A. இதுதான் டெல்டா. இப்போ இது ரெண்டில் உள்ளதையும் நம்ம யூனியன் பண்ணணும். யூனியன் A டெல்டா B equal to
ஏ கமா சி கமா எஃப் கமா ஜி. இது ரெண்டில் உள்ளதையும் நம்ம யூனியன் கம்பைன் பண்ணிடுவோம். கம்பைன் பண்ணி வர்றது தான் ஏ டெல்டா பி. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2016 பேப்பர் 2ல் இ செட்டில் ஃபஸ்ட்டு கொஷினே இதுதான் கேட்டிருக்காங்க. செட்டு கொஷின். இதில் ஏ செட்டு கொடுத்துட்டாங்க, ஏபிசிடிஇ கொடுத்துட்டாங்க. பியில் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ கண்டுபிடிப்போமா? பி மைனஸ் ஏ அப்படின்னா இது ரெண்டுலேயும் காமனாக உள்ளது எது? இ வரைக்கும் உள்ளது காமனாக இருக்குது. இப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னா பியில் இருக்கணும், ஆனால் நாட் இன் ஏ, அதுதான் பி மைனஸ் ஏ. இப்போ எஃப்ஜிஹெச் இது 3 டேர்ம் தான் பியில் இருக்குது, பட் நாட் இன் ஏ. இதுதான் பி மைனஸ் ஏ. கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏல என்ன இருக்குது? இது எல்லாமே இது வரைக்கும் பிலேயும் இருக்குது, ஆனால் ஏல வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நாட் இன் பி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல ஆன்சர் நல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதாவது ஏல இருக்கணும், அது பியில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த 5 டேர்ம்ஸும் ஏலே இருக்குது, பிலே இருக்குது, காமனாக ஸ்கிப் பண்ணிடணும். பியில் இல்லாமல் ஏல என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏ மைனஸ் பி ஒன்றுமே கிடையாது, நல். ஓகேவா? இதில் ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் அதர் ஸ்டேட் செட்டு கொஷின். எஸ், ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஏ செட்டு கொடுத்துருக்காங்க, பி செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பியில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏல ஏபிசிடி, இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏல எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பியில் எக்ஸு ஒய் இசட் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பியில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்ட்டு பி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறப்ப ஏல 4 எலமெண்ட்ஸ், பியில் 3 எலமெண்ட்ஸ், டோட்டலாக 12 elements. Answer 12. Next, இந்த கொஷின் யூஜிசி நட்டு கொஷின். A equal to 1 2 3 4, B செட்டில் 2 4 6 இருக்குது. இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் A இன்டர்செக்ஷன் B சப்செட் ஆஃப் A யூனியன் B. ஃபஸ்ட்டு இந்த டேர்மும், அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ யூனியன் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள சப்செட் கண்டுபிடிக்கணும். சப்செட் எத்தனை எலமெண்ட்ஸ்? இதுதான் கொஷின். சப்செட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ். ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2 4 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது ஏ இன்டர்செக்ஷன் பியில் 2 தான். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏ பி ரெண்டும் உள்ளதை கம்பைன் பண்ணி இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரணும்? 1 2 3 4 6, 1 2 3 4 இது எல்லாமே இருக்குது அப்படியே. ஓகே டீச்சர்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பியில் 2 4 இருக்குது. ஏ யூனியன் பியில் ரெண்டையும் கம்பைன் பண்ணி 1 2 3 4 6 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்செட் கண்டுபிடிக்கணும். சப்செட்டை பொறுத்த வரைக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்செட் ஆஃப்
A யூனியன் B. இப்போ A இன்டர்செக்ஷன் Bயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 2,4 இருக்குது. A யூனியன் Bயை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 6 இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2 4 இந்த நம்பர் இதில் எத்தனை இடத்துல இருக்குது? 2 4 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, போயிடுச்சு. மீதி எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? எக்ஸ்ட்ரா 1 3 6 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார்முலா 2 பவர் n தான் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. n அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உள்ள எலமெண்ட்ஸ் தான் n. அப்போ 2 பவர் 3 ஈக்குவல் டு 8. அப்போ சப்செட், இந்த செட்டோட சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 பவர் n. அப்போ 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 எலமெண்ட்ஸ் தான் இதோட சப்செட். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா 2 பவர் 4 ஈக்குவல் டு 16 தான் இதோட சப்செட். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2016 செட்டு பேப்பர் 2 கேட்ட செகண்ட் கொஷின். இது ஒரு செட்டு கொஷின்ஸ் தான். அதாவது PO செட், போசெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்ஷியல் ஆர்டர் செட். ஓகேவா? இந்த பார்ஷியல் ஆர்டர் செட் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிலேஷனில் ஏங்கிற செட்டு பார்ஷியல் ஆர்டராக இருக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் reflexive. Second condition, antisymmetric. Third condition, transitive relation. Transitivity அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, transitive relation. இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு செட்டு வந்து போசெட்டாக இருக்குது, அதாவது பார்ஷியல் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இப்போ ஏ இருக்குது அப்படின்னா A, B இருக்குன்னா B, 1 இருக்குது அப்படின்னா 1, 1. இதே எலமெண்ட் இதே பிளேஸில் வரணும். ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா இதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். இப்போ 2 இருக்குது அப்படின்னா 2, 2 அப்படின்னு வரணும். இது ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு ஆன்டிசிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ AB இருக்குது அப்படின்னா A, B, B, Aன்னு வரணும். இப்போ 2, 3 அப்படின்னா 3, 2ன்னு வரணும். ஏயும் பியும் பொசிஷன் மாறி வரணும். அது மாதிரி வர்றது ஆன்டிசிமெட்ரிக். ஒரே மாதிரி இல்லாமல் பொசிஷன் மாறி வந்துச்சுன்னா அது ஆன்டிசிமெட்ரிக். தேர்ட் ஒன் இஸ் டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லணும் இல்லையா, டிரான்சிட்டிவிட்டி. இதில் ABCன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை எப்படி போடலாம் அப்படின்னா A, B 1, B, C 1, A, C, A, B, B, C, திரும்ப A, C. இது மாதிரி போடுறதுலாம் டிரான்சிட்டிவிட்டி. இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த செட் அப்படிங்கிறது பார்ஷியல் ஆர்டரில் போஸ்ட் செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இது வந்து ரெகுலர் ரிப்பீட்டட் கொஷின் நெட் எக்ஸாம்லேயும். அப்போ ரிஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ரிலேஷன், இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு செட்டு பார்ஷியல் ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிலதில் ஆன்டிசிமெட்ரிக் பதில் சிமெட்ரிக்னு இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ரிஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ரிலேஷன். ஆப்ஷன் 3 is correct. Next question, the other state set question. If A and B are 2 independent events, probability of A union B 0.6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And probability of A equal to 0.2ன்னு கொடுத்துட்டு probability of B என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் ஃபார்முலா டீச்சர்ஸ். இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் ரெகுலராக டிஎன் செட் 2016லையும் கேட்டிருக்காங்க, நெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, அதர் செட் கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் இதே கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்கோம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலாவை இப்படி யூஸ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது மாதிரி போடலாம். இப்போ வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? 0.6 கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 0.2 கொடுத்துட்டாங்க. பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் போடுறப்ப 0.6ஐயும் இந்த 0.2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். 0.6 மைனஸ் 0.2, அப்போ இந்த இடத்துல 0.4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படியே வரும், மைனஸ் 0.2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்படி தான் இந்த இடத்துல காமனாக இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து காமனாக இருக்குது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 1 இருக்குது இந்த இடத்துல. அப்போ 1 மைனஸ், ஏன்னா ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, அதனால் 1 மைனஸ் இந்த 0.2 வந்துடும். ஓகேவா? இது ரெண்டும் காமனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறனால 1 மைனஸ் 0.2 போட்டிருக்கோம். இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 0.8, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.8, இது 0.4. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.4 டிவைடட் பை 0.8. இப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1/2. 1/2னா 0.5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ஆன்சர் என்ன? 0.5. இப்படி தான் டீச்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு அதர் செட்டு கொஷின். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2016ல் 3rd கொஷின் இது தான். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க 0.8. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து கொடுத்துட்டாங்க 0.5 அப்படின்னு. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராப்ளம் என்னது? ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இது திரும்ப பிரித்து எழுதுகிறப்ப எப்படி வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? 0.5 கொடுத்துருக்காங்க. ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.5. ஏ யூனியன் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.8. ஏக்கு 0.5 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.5. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இப்போ இந்த இடத்துல இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.8 மைனஸ் 0.5 அப்படின்னா 0.3 வரும். ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப்
இப்படி இருக்கா. இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து காமனாக இருக்குது. அப்போ 0.3 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்போ 1 காமனாக இருக்குது. 1 மைனஸ் இந்த 0.5. 0.3 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.3 divided by 0.3 divided by 0.5. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 0.6 வருது. 0.6 அப்படிங்கிறது ஆப்ஷனில் 1 செட்டு கொஷினில் ஆப்ஷன் 1ல் 0.1 0.6ன்னு இருக்குது. இதுதான் கரெக்ட். ஓகே டீச்சர்ஸ், இப்போ தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2016 பேப்பர் 2ல் ஃபஸ்ட்டு வர 3 கொஷின்ஸும் ஃபஸ்ட் 2 கொஷின்ஸ் செட்டு, 3rd கொஷின் இது வந்து ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் 3மே சால்வ் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உள்ள யூஜிசி நெட்டு கொஷின், அதர் ஸ்டேட் செட்டு கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தரவாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க டீச்சர்ஸ், சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. சால்வ் பண்ணி மெயினாக பார்க்கணும். இதே மாதிரி கொஷின்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு 3 or 4 கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செட் எக்ஸாம்லேயும் நெட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ். தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2016 கொஷின்ஸ் பேப்பர் 1 60 கொஷின்ஸும் எக்ஸ்ப்ளனேஷனோட அப்லோட் பண்ணி ஆல்ரெடி விஷ்ணு சிஎஸ் செட்நெட் எஜுகேஷன் அகாடமி சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 60 கொஷின்ஸுமே இருக்குது பேப்பர் 1க்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2க்கு இப்போ 35 கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 கொஷின்ஸ், இன்னும் 12 கொஷின்ஸ் இருக்குது டீச்சர்ஸ் பேப்பர் 2க்கு. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் 3 அதில் 75 கொஷின்ஸ் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான் டீச்சர்ஸ். முன்னாடி வந்து செட் எக்ஸாம்லாம் 3 பேப்பர்ஸ் எழுதணும் இல்லையா, அந்த 3rd பேப்பரோட 75 கொஷின்ஸ் நம்ம பின்னாடி வர வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டீச்சர்ஸ். அதேமாதிரி பிஜிடிஆர்பிக்கும் நெட் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டீச்சர்ஸ். கிளாஸ் ஜாயின் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு 2 நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் 1, ஜியோ நம்பர் 1, எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டீச்சர்ஸ். அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஜூலை 1st வீக் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாம் செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 3 மந்த்ஸாக இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு டைம். ஓகே டீச்சர்ஸ், அதனால் இன்னும் டிலே பண்ணாமல் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் டிலே பண்ணாமல் சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணணும், இனிமேல் தான் நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம் டீச்சர்ஸ். ஃபர்தராக செட் எக்ஸாமுக்கு, இப்போ வர்ற செட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நிறைய வீடியோஸ் 224 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது வீடியோஸ். விஷ்ணு சிஎஸ் செட்நெட் அகாடமி அந்த சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனியாக லிங்க்ஸ் நிறைய இருக்கும் டீச்சர்ஸ். அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. பேப்பர் 1க்குலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கிங்க டீச்சர்ஸ். இது மாதிரி பேப்பர் 2 ஃபஸி லாஜிக், டிஸ்க்ரீட்டு, ஆட்டோமேட்டா, கம்பேரிசன் எல்லா யூனிட்ஸ்க்குமே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் செட்டு கொஷின் பேப்பர்லேருந்து அதே மாதிரி நெட்டு கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் டீச்சர்ஸ், ரெஃபர் பண்ணிக்கிங்க. பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸ். நம்ம கிளாஸு யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுமாதிரி நெட் எக்ஸாமுக்கும் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க டீச்சர்ஸ். எனக்கு கால் பண்ணுங்கள், இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.